பாவம் அஜய் கிருஷ்ணாவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவன் தன் பக்கம் உள்ள நியாயத்தை எப்படியெல்லாமோ சொல்லி அவருக்கு புரிய வைக்க முயற்சி செய்தான். ஆனால் லாலோ அவன் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையுமே கேட்டுக்கொள்வதாக இல்லை. தன் மனம் முழுக்க முழுக்க தன் மகன் பேரன் இருவரின் இந்த நிலைமைக்கு காரணம் அஜய் கிருஷ்ணாதான் என்று நம்பி அவனை கொன்று தீர்க்கும் கோபத்தோடு முறைத்து பார்த்தார் லால். உடனே லால் பக்கம் திரும்பியவன், இங்க பாருங்க லால் தாத்தா, நீங்க சொல்ற எதையும் என்னால நம்ப முடியல. ராக்கெட் ராஜா உங்க பையனையும் பேரனையும் அடிச்சாங்களா? அவங்க எதுக்காக தேவையில்லாம புருஷோத்தமன் ஃபேமிலி விஷயத்துல தலையிட போறாங்க? கண்டிப்பா இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணுமே தெளிவா புரிய மாட்டேங்குது என்று குழப்பத்துடனே முகத்தை சுருக்கியவாறு சொன்னான் அஜய். போதும் அஜய், நிறுத்து. என்ன இவனுக்கு வயசாயிடுச்சு, இவனால எதுவும் பண்ண முடியாதுன்னு என்கிட்ட நாடகம் ஆடுறியா? ஆனா ரொம்ப நல்லாவே நடிக்கிற நீ. அங்க என்னோட மகனும் பேரனும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் நீ உன்னோட நாடகத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்குல்ல? இங்க பாரு அஜய், உன்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க சுரபின்ற ஒரு பொண்ணுக்கிட்ட என்னுடைய பையனையும் பேரனையும் அட்டாக் பண்ணதுக்காக அந்த ராக்கெட் ராஜா வந்து அவங்கள போட்டு அடிச்சிருக்கான் என்று சொன்னதும் அப்போதுதான் அஜய்க்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பித்தது. சுரபி விக்ரம் சாரோட ஒய்ஃப் தானே? அப்போ இவங்க 2 பேரும் தேவையில்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் சுரபி மேடம் கூட வம்பு பண்ணியிருக்கணும். அதனால தான் விக்ரம் சார் மூலமாக அந்த ராக்கெட் ராஜா கையால் நல்லா வாங்கி கட்டியிருக்காங்க என்று நடந்த விஷயத்தை மிக தெளிவாக புரிந்து கொண்டார் அஜய். இங்க பாருங்க லால் தாத்தா, உங்களுக்கு இத்தனை வயசான பின்னாடியும் இவ்வளவு ஆக்ரோஷம் கூடாது. உங்களுடைய மூளை மங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த தப்பு பண்ணது நான் தான். சொல்லப்போனா அது தப்பு கிடையாது. தேவையில்லாம உங்க வீட்டு பசங்க எங்க ஆபீஸ் எம்ப்ளாயி சுரபி மேல கை வச்சாங்க. அதுக்கு தக்க தண்டனையை அனுபவிச்சிட்டாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு என்று மிகவும் கூலாக சொன்னதை பார்த்த லாலுக்கு அவன் மீது அத்தனை கோபம் வந்தது. என்ன பேசிக்கிட்டு இருக்க அஜய்? விட்டா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ஓ, இப்போ உன்னோட கிருஷ்ணா ஃபேமிலி பணத்திலையும் பதவியிலையும் ரொம்ப பெரிய லெவல்ல இருக்குதே, அந்த தைரியத்தில் நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா? இது எல்லாத்துக்கும் நான் உனக்கு ஒரு பதிலடி கொடுக்கட்டுமா என்று சொன்னவர் அவனை பார்த்து நக்கலாக சிரித்தார். அப்போது அஜய் கிருஷ்ணாவின் போன் அடித்தது. அந்த போனில் தெரிந்த கோவிந்த் என்ற பெயரை பார்த்த அஜய்க்கு முகம் சுருங்கியது. இவர் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணியிருக்காரு? ஒருவேளை லால் தாத்தா இவருக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாரோ? அதனால தான் இப்போ பெரியப்பா கோவிந்த் கிருஷ்ணா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு என்று யோசித்தவாறே லாலை பார்க்க அது உண்மை என்பதற்கு ஆதாரமாக லால் முகத்தில் அத்தனை ஒரு சிரிப்பு. ஹலோ பெரியப்பா என்று கொஞ்சம் தயக்கம் கலந்த குரலில் அஜய் சொல்ல, எதிர்முனையில் இருந்து கோவிந்த் கிருஷ்ணாவின் குரல் மிகவும் எரிச்சலாக கேட்டது. அஜய், நீ அங்க போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தேவையில்லாம ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கியாமே. நீ இப்போ உடனே சென்னையிலிருந்து கிளம்பி மும்பைக்கு வா, அதுதான் உனக்கு நல்லது. நான் சொன்னதை மீறி நீ வராம அங்கேயே இருந்து இப்படி பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தனா நாளையிலிருந்து நீ கிருஷ்ணா குடும்பத்துல ஒரு ஆளாவே இருக்க முடியாது என்று கோவிந்த் கிருஷ்ணா கோபமாக கத்த, பெரியப்பா நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க, என் மேல எந்த தப்பும் இல்லை என்று அஜய் தன் பக்க நியாயத்தை முன்வைக்க அதை அவரோ கேட்பதாக இல்லை. என்ன அஜய், நான் சொல்லிக்கிட்டே இருக்க, மீறி பேசிக்கிட்டு இருக்க. இப்போ ஒழுங்கு மரியாதையா நீ லால் தாத்தா கிட்ட மன்னிப்பு கேளு என்று கோவிந்த் கிருஷ்ணா சொல்ல அஜய்க்கு அளவில்லா கோபம் வந்தது. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் தனது கோபத்தை பல்லை கடித்து கொண்டு பொறுத்து கொண்டவன் லால் பக்கம் திரும்பி, லால் தாத்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பார்த்துக்கிறேன் என்று அஜய் அவரிடம் மன்னிப்பு கேட்க, யாருக்கு வேணும் உன் மன்னிப்பு? உங்ககிட்ட இருந்து அது தேவையில்லை என்று லால் சொல்ல, என்னது மன்னிப்பு தேவையில்லையா? வேற என்ன எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட இருந்து? பணம் ஏதாவது இல்லை வேற ஏதாச்சும் என்று சொன்னதுமே லாலிற்கு அவன் மீது இருந்த கோபம் மீண்டும் அதிகமானது. என்னோட எதிர்பார்ப்பு அது கிடையாது சுரபி என்று அவர் பேச்சை நிறுத்த அஜய்க்கு அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று புரியவே இல்லை. புரியாத பார்வையோடு லாலை பார்த்தான் அஜய். தாத்தா என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? சுரபியை நான் எப்படி இங்க அழைச்சிட்டு வந்து அதுவும் வேலைக்காரியா இருக்க வைக்கணுமா? இம்பாசிபிள், என்னால் அதை பண்ணவே முடியாது என்று திமிராக அவன் பதில் சொல்ல, இதையெல்லாம் போனில் எதிர்முனையில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த கோவிந்த் கிருஷ்ணாவிற்கு கோபம் வந்தது. இங்க பாரு அஜய், லால் தாத்தா சொன்னதை உன்னால இப்ப பண்ண முடியுமா முடியாதா என்று கேட்க அவனோ,
என்னாலலாம் அதை பண்ணவே முடியாது பெரியப்பா என்று திமிராக பதில் சொன்னான். அதன் பின் என்ன செய்வதென்றே புரியாமல் முடித்தவன், கண்டிப்பா நம்ம விக்ரம் சாருக்கு இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணவே கூடாது. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சுரபி மேடமை இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிற இந்த கிழவனுக்கு விக்ரம் சார் கையால தான் சாவு என்று தன் மனதிற்குள் சொல்லி சிரித்து கொண்டவன் ஏதும் பேசாது லாலை ஒரு திமிர் பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். ஆனந்தும் அவன் பின்னால் செல்ல லாலுக்கு தான் அவனது இந்த நடவடிக்கை பார்த்து மிகவும் கோபம் அதிகமானது. ஆனந்தை அழைத்த லால், ஆனந்த் இங்கே பாரு, உன்னோட பாஸ் அஜய பத்திரமா பார்த்துக்க என்று மர்மமாக சொல்லவும் வார்த்தையில் உள்ள அர்த்தம் என்னவென்று அஜய்க்கும் ஆனந்துக்கும் தெளிவாக புரிந்தது. ஆனால் தங்களை காப்பாற்ற விக்ரம் இருக்கிறான் என்று நினைப்பில் அவர்கள் துளியும் பயப்படாது அங்கிருந்து சென்றனர். அவர்கள் சென்ற பின் உதய் பக்கம் திரும்பிய லால், இவன் அந்த கோவிந்த் கிருஷ்ணா பார்த்துக்குவான், எனக்கு நீ நிம்மதிதான். அதனால நீ இவனை கவனிக்கிறத விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த சுரபியை எப்படி இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுன்னு வழியை மட்டும் பாரு. அவ இந்த வீட்டு வேலைக்காரியாக தான் இங்கே இருக்கணும் என்று அவர் சொல்ல, அப்பா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அந்த அப்பாவி பொண்ணை நம்ம பழி வாங்குறதை விட்டுட்டு இவங்களோட இந்த நிலைமைக்கு காரணமான ராக்கெட் ராஜாவை ஏதாவது பண்ணலாம் தானே என்று உதய் சொல்ல, நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? அந்த ராக்கெட் ராஜா இப்ப எந்த அளவுக்கு பாப்புலரான ஆள் தெரியுமா? அவன் மேல தேவையில்லாம கைய வச்சு எதுக்கு வம்ப வர வைக்கணும்? இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஆணி வேறு யாரு? அந்த சுரபி தான். அவளை பழி வாங்கினாதான் என்னோட மனசு நிம்மதியா இருக்கும் என்று வஞ்சகத்தை தன் மனதில் வளர்த்தவாறு லால் சொன்னார். ஆனால் உதயோ அவரது பேச்சுக்கு உடன்படுவதாக தெரியவில்லை. உதய், நீ காஷ்மீர்ல இருக்கிற ருத்ரதேவுக்கு கால் பண்ணு, உடனே அவனை இங்க சென்னைக்கு வர சொல்லு என்று சொல்ல அதை கேட்ட உதய் முகத்தில் அத்தனை ஒரு ஆச்சரியம். அப்பா நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப ருத்ரவேந்தன் எதுக்காக இங்க வர சொல்லிட்டு இருக்கீங்க? இது சாதாரண விஷயம், இதுக்கெல்லாம் நீங்க அவனை வர வைக்காதீங்க என்று உதய் சொல்ல, எது சாதாரண விஷயம் உதய்? உங்ககிட்ட நான் மறுபடியும் சொல்றேன், அங்க அடிபட்டு கிடக்கிறது உன்னோட அண்ணன், என்னோட பையன். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பேசு. நீ கால் பண்ணாட்டி என்ன, நான் கால் பண்ணிக்கிறேன். அவன் இங்க வரப்போறது உறுதிதான் என லால் முடிவாய் சொன்னார். உண்மையாகவே ருத்ரதேவ் என்பவன் 30 வருடமாக தற்காப்பு கலைகளில் பயிற்சி பெற்று மிகவும் வலிமை வாய்ந்தவன். அவனை நெருங்குவது என்பது யமனை நேருக்கு நேராக சந்திப்பதற்கு சமம். அப்படிப்பட்ட ஒருவனை எதற்காக அப்பா இங்கே வர வைக்கப் போகிறார்? இவர் மனதிற்குள் என்னதான் திட்டம் உள்ளது என்று யோசித்தான் உதய். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.